நடிகர் தனுஷ் மாற வேண்டும் என இயக்குனரும் நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் வீடியோ வெளியிட்டு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நீங்களும் வாழுங்கள், வாழ விடுங்கள் எனும் நடிகர் தனுஷின் வீடியோவை வெளியிட்டு விக்னேஷ் சிவன் வலியுறுத்தியிருக்கிறார். நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்டரியில் நானும் ரவுடிதான் படக்காட்சிகளை பயன்படுத்தியதால் 10 கோடி ரூபாய் கேட்டு நடிகர் தனுஷ் நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் அந்த நோட்டீஸை வெளியிட்ட விக்னேஷ் சிவன் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நடிகர் தனுஷ் மாற வேண்டும் என இயக்குனரும் நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் வீடியோ வெளியிட்டு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ரகுபதி. வணக்கம். இதனை பற்றின மேலும் விவரங்களை பகிரலாம். வணக்கம். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வரக்கூடிய நயன்தாரா நடிகர் தனுஷுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது அந்த பதிவு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த காரணமான நடிகை நயன்தாராவிற்கும் விக்னேஷ் சிவனுக்கும் கடந்த 2024ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இதனை ஆவணப்படமாக நெட்ஃபிளிக்ஸில் வெளியிட 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனுஷுடன் திட்டமிட்டு இருந்தது. இதனை பட தடைகளுக்கு பின்னர் ஒரு வழியாக வரும் செப்டம்பர் 18ஆம் தேதி படம் நெட்ஃபிளிக்ஸ் வெளியாகிறது. இந்த நிலையில் படத்தின் தள்ளி போவதற்கான காரணம் குறித்தும் நடிகர் தனுஷ் தடையாக இருப்பதாகவும் கூறி தற்பொழுது நடிகை நயன்தாரா பதிவிட்டது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது அவரது கணவனான இயக்குனர் விக்னேஷ் சிவன் அதற்கு இன்ஸ்டாகிராம், அதாவது சமூக வலைதளம் என்று சொல்லக்கூடிய அந்த செயலியில் நடிகர் தனுஷ் மாற வேண்டும் என்றும், அதே போல் தனுஷ் பேசிய ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசிய ஒரு வார்த்தையை அந்த வீடியோவாக எடுத்து போட்டு வாழ விடு என்று அந்த ஒரு வாசகத்தையும் குறிப்பிட்டு அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். இது சமூக தளங்களில் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. அதாவது நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருந்தக்கூடிய பிஹைண்ட் தி நயன்தாரா ஆஃப் தி பிஹைண்ட் தி ஸ்டார் என்ற அந்த படமானது பல இதுக்கு கடவுளை தாண்டி அது அந்த ரிலீஸுக்கான தேதி தற்பொழுது வந்திருக்கிறது. ஆவணப்படத்தை என்னை போலவே பல ஏராளமான ரசிகர்களும் நல விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது. அந்த ரசிகர்களின் ஆர்வத்தை பூர்த்தி செய்யவே இதில் பலரும் பணியாற்றி பல்வேறு தடைகளையும் மீறி அந்த பணிகள் முடித்து தற்பொழுது வெளியீட்டுக்கு தயாராக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது அந்த பிரச்சனையானது நடிகர் தனுஷ் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு நயன்தாரா வெளியிட்ட கடிதமும் பரபரப்பு எடுக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இயக்குனர் விக்னேஷ் சிவன் அந்த வீடியோ வெளியிட்டது தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் அதிகமாக பரவிட்டு வருகிறது. அந்த குறிப்பாக வாழவிடு என்ற வாசகம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.